விசாக தினம் உலகம் முழுவதும் நாளை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறப்பு, ஞானம் பெற்றது, வீடு பேறு அடைந்தது ஆகியவற்றை இந்நாள் குறிக்கிறது. பௌத்தர்கள் பௌத்த ஆலயங்களில் சென்று சிறப்பு வழிபாட்டில் ஈடுபடுவது வழக்கம். இந்நாளில் செய்யப்படும் நற்செயல்கள் பன்மடங்காக பல்கி பெருகும் என்பது பௌத்த சமயத்தவரின் நம்பிக்கையாக உள்ளது. ஆகவே இந்நன்னாளில் நாம் மற்றவர்களுக்கும் நமக்கும் நன்மை அளிக்கக்கூடிய நற்செயல்களில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுதல் அவசியம். புத்தர் சிலையின் மேல் நீர் ஊற்றி தங்களின் தீய எண்ணங்களை அகற்றி நல்வழிப்படுத்தும்படி புத்த மகானிடம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். விசாக தினத்தன்று கூண்டில் அடைக்கப்பட்ட பறவைகள், விலங்குகளை விடுவிப்பதும் பழக்கம். சிலர் ஆமைகளை நீரில் மிதக்க விடுவர். தாமரை பூக்களை கொண்டு சென்றும் வழிபாடு நடத்துவர். இக்கொண்டாட்டத்தையொட்டி இன்று இரவு 7 மணி அளவில் இங்கு சிரம்பானில் லோபாக் புத்தர் ஆலயத்திலிருந்து விசாக தினம் ஊர்வலம் மிக சிறப்பாக வண்ண வண்ண அலங்கார ஊர்வலமாக நடந்தேறியது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்ட வண்ணமாக அந்த ஊர்வலம் மிக கோலாகலத்துடன் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அருள்குமார் ஜமுனாதன், நிக்கோல் தான்லி கூன், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாப் யூ வெயின், டெஸ்மென் சியாவ் மியாவ் கோங் ஆகியோர் சிறப்பு வருகையாளர்களாக மக்களோடு மக்களாக ஊர்வலத்தில் பங்கெடுத்தனர். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.